ஒரு காலத்துல மொபைல் இல்லை, ஓடிடி இல்லை. ஆனால் வீட்டில் சந்தோஷம் நிறைய இருந்தது. ஏன் தெரியுமா? நம்ம தமிழ் டிவி ஷோக்கள் காரணம். இன்றைக்கு நம்ம சைல்ட்ஹுட்டை நினைவுபடுத்தும் சில மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முதலில் கடவுள் பாதி மிருகம் பாதி வித்தியாசமான கதையாலும் சஸ்பென்ஸாலும் ரசிகர்களை கவர்ந்த நிகழ்ச்சி. மலரும் மொட்டும் குழந்தைகளின் திறமைகளை வெளிக்காட்டிய அழகான நிகழ்ச்சி. ஈஸியா இங்கிலீஷ் பேசு, பலருக்கும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்த பயனுள்ள நிகழ்ச்சி. முன்ஜென்மம், பிறவி பின்னணி, மர்மம் கலந்த கதையால் அனைவரையும் ஈர்த்தது. காமெடியை பேசணும்னா நயாண்டி தர்பார் மறக்க முடியாது. சிரிக்க சிரிக்க வயிறு வலிக்க வைத்த நிகழ்ச்சி. அதற்கு பிறகு கலக்கப் போவது யாரு? இன்று பல காமெடி நடிகர்களை கொடுத்த மேடை. லொல்லு சபா படங்களை ஸ்பூஃப் பண்ணி வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தது. காமெடி டைம், குடும்பம் முழுக்க சேர்ந்து பார்த்த சிரிப்பு நிகழ்ச்சி. மீண்டும் மீண்டும் சிரிப்பு, பெயரே சொல்ற மாதிரி மீண்டும் சிரிக்க வைத்த நிகழ்ச்சி. டான்ஸ் லவ்வர்ஸுக்கு ஜோடி நம்பர் 1 ஒரு பெரிய ட்ரீட். ஜோடிகளின் நடனம், போட்டி, எமோஷன்ஸ் எல்லாம் இருந்தது. தில்லானா தில்லானா இசை, நடனம், கலாச்சாரம் சேர்ந்த அருமையான நிகழ்ச்சி. சப்தஸ்வரங்கள், இசையார்வலர்களின் மனதில் இன்னும் வாழும் ஷோ. பாட்டுக்கு பாட்டு, பாடல்களால் மக்களை இணைத்த நிகழ்ச்சி. டிஸ்கஷன் ஷோஸில் அரட்டை அரங்கம் ஒரு லெஜண்ட். சமூக பிரச்சனைகள் முதல் குடும்ப விஷயங்கள் வரை பேசப்பட்டது. அதே போல சாலமன் பாபையா பட்டிமன்றம், அறிவும் நகைச்சுவையும் சேர்ந்த பொக்கிஷம். வணக்கம் தமிழகம், காலை நேரத்தில் அனைவருக்கும் புத்துணர்ச்சி கொடுத்த நிகழ்ச்சி. ரியாலிட்டி ஷோஸ்க்கு முன்னோடி மாதிரி இருந்தது பெப்சி உங்கள் சாய்ஸ். மக்கள் விருப்ப பாடல்கள், செய்திகள் எல்லாம் அதில் இருந்தது. நீங்கள் கேட்ட பாடல் டாஷ், ரசிகர்கள் கேட்ட பாடல்களை கேட்க வைத்த நிகழ்ச்சி. டாப் 10 மூவி ஸ்டாஷ், எந்த படம் ஹிட், எந்த படம் டாப்பில் இருக்கிறது என்று சொல்லிய நிகழ்ச்சி. திரை விமர்சனம், படங்களை பற்றி விவரமாக கூறிய நிகழ்ச்சி. கிட்ஸ்க்கு மிகவும் பிடித்தது சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஃபேமிலி காமெடி சீரியல். மைடியர் பூதம் டாஷ், குழந்தைகள் வெர்லட்டை மாயாஜாலமாக மாற்றிய நிகழ்ச்சி. கனா காணும் காலங்கள் டாஷ், இளைய தலைமுறையின் ஸ்கூல் லைஃப் ஐ அழகாக காட்டிய சீரியல். த்ரில்லர் லவ்வர்ஸுக்கு மர்மதேசம் என்றால் கூஸ்பம்ப்ஸ் தான். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் நினைவில் இருக்கும். போலீஸ் டைரி டாஷ், கிரைம் ஸ்டோரிஸை ரியல் ஃபீலாக காட்டிய நிகழ்ச்சி. கேம் ஷோஸில் தங்க வேட்டை பெரிய கிரேஸ். போட்டியாளர்கள் டென்ஷனாக விளையாடுவதை பார்க்கவே வேடிக்கை. ஜாக்பாட், கேள்வி பதில், பரிசுகள், எக்ஸைட்மெண்ட் நிறைந்த நிகழ்ச்சி. சகலை ரகளை, முழுக்க முழுக்க ஃபன் என்டர்டெயின்மெண்ட். இன்னும் ஸ்டைலான நிகழ்ச்சிகளில் காஃபி வித் சூசி தனியிடம் பிடித்தது. செலிபிரிட்டிஸ் ஐ கேஷுவலா இன்டர்வியூ செய்த விதம் புதுசாக இருந்தது. இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரு தலைமுறையின் நினைவுகள். அந்த காலத்தில் டிவி ஒளிபரப்பு நேரம் வந்தா வீடு முழுக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்த்தோம். இன்று டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த நாட்களின் மகிழ்ச்சி வேற லெவல். உங்களுக்கு இதில் பிடித்த நிகழ்ச்சி எது? கமெண்ட்ல சொல்லுங்க.